உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் ஐசியூவில் இருந்த ரஜினிகாந்த் அவர்கள் கண் விழிச்ச உடனே இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. வாங்க என்னாச்சு அப்படின்றத முழுமையாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெற்று வருவது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்கனவே மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெறுவதற்காக மருத்துவர்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணியிருக்க சூழ்நிலையில் தற்சமயம் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி திரைப்படத்தில் நடிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. இதனால தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அடிவயிற்றில் உள்ள இரத்த நாளத்தில் ஏற்பட்ட வீக்கத்தை சரி செய்வதற்கு அறுவை சிகிச்சைகள் இல்லாமல் அதை எப்படி சரி செய்வது என மருத்துவ பலரும் கலந்தாலோசனை பண்ணி இப்போ இரத்த நாளத்தில் ஏற்பட்ட வீக்கத்தை சரி செஞ்சுருக்காங்களாம். ஸ்ட்ரெண்ட் வச்சு இரத்த நாளத்தில் ஏற்பட்ட வீக்கத்தை சரி செஞ்சுட்டாங்களாம். ரஜினிகாந்த் அவர்களுக்கு சிகிச்சை இல்லாமல் நலமுடன் இருப்பதாகவும் இன்னும் 3 நாட்களில் வீடு திரும்புவார் என மருத்துவமனை வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஜினிகாந்த் அவர்கள் 3 வாரங்கள் பக்கம் ரொம்பவே ஓய்வெடுக்கணும் அப்படின்ட்டு அவருக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கக்கூடாதுன்ட்டு மருத்துவர்கள் ஆலோசனை சொல்லியிருக்காங்களாம். இதனைத் தொடர்ந்து மூத்த இருதயவியல் மருத்துவர் சொக்கலிங்கம் அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சிருக்காரு. அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் தனக்கு சிகிச்சை எல்லாம் முடிஞ்சு ரொம்பவே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு. மருத்துவமனையில் ரஜினிகாந்தை சந்தித்த சொக்கலிங்கம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் எனக்கு 50 ஆண்டு கால நண்பர். இப்போது தான் நான் ரஜினியை பார்த்துட்டு வரேன். அவர் நல்லா தான் இருக்காரு, நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்காரு. என்னங்க ரஜினி, உங்களை பற்றி தான் எல்லோருமே டிவியில் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு உடனே ரஜினிகாந்த் அவர்கள் மக்களுக்கு பயனடைஞ்சா அதுவே எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு காலை தான் ஸ்ட்ரென்த் வச்சுருக்காங்களாம். நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்பார். அதற்கு மேலே வீட்டுக்கு போயிடுவார். அப்புறம் சில வாரங்கள் ரெஸ்ட் எடுப்பார். அதன் பிறகு முந்தியிருந்ததை விட ரொம்பவே ஆக்டிவாக இருப்பார். குணமடைஞ்சு வீடு திரும்பி வந்து மீண்டும் ரசிகர்கள்ட்ட கண்டிப்பாக ரஜினிகாந்த் அவர்கள் பேசுவார். எல்லோருடைய வாழ்க்கையும் உணர்வு, உடை, உடற்பயிற்சி இது 3ஐயும் சரியாக கடைபிடிக்கணும். எல்லோருக்கும் 7 மணி நேரம் தூக்கம் முக்கியம் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் உடல் நலம் சரியாக்கி வீடு திரும்பிங்க. முன்னாடி இருந்ததை விட ஆக்டிவாக இருக்க போகிறீங்க. கவலைப்பட வேணாம். உங்களுடைய 100வது பிறந்த நாளை சொக்கலிங்கம் தலைமையில் தான் கொண்டாடுவீங்க பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன். உடனே ரஜினிகாந்த் அவர்கள் கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, எனக்கு என்ன கவலைன்னு சொன்னார். சொக்கலிங்கம் வெளிப்படையாக பல உண்மைகளை பேசியிருக்காரு.